வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணிக்கு வேறு வழியே இல்லாமல் விஜயாட்ட சொல்லிடுறாங்க, ஆண்டி நான் தான் பணம் எடுத்தேன், அந்த பணம் எனக்காக எடுக்கல என் ஃப்ரெண்டு வித்தியா இருக்கால, அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக உடம்புக்கு முடியலை, ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டாங்க. அப்படி சேர்க்கும் போது உடனே 2 லட்ச ரூபா பணம் கட்டலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டி உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கா, நான் ஒரு ஃபோன் பேசின நினைவு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டி எனக்கு என்ன அறியாமல் நான் பண்ணிட்டேன், அப்புறம் கூட நான் மறுநாளே கொடுத்துருவோம், நம்மகிட்ட தான் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்குள்ளே மீனா தான் எடுத்தாங்க வச்சாங்கன்னு ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆண்டி வேறு மீனாவை எப்பண்டா விட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு பார்த்துட்ருக்காங்களே, நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் நான் வந்து செஞ்சேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ செஞ்சதெல்லாம் தப்பு இல்லைம்மா, கரெக்டு தான், ஆனால் வித்யாவுக்கு நீ ஏன் கொடுத்த அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ஆண்டி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் எப்படி பார்த்துட்ருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த பிள்ளைகளோட பழகுறது உனக்கு சரி கிடையாது, நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, அவளாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா, உன் வசதிக்கு ஏற்றவள பழகுமா, அந்த சுருதியை பார்த்தல, என்னதான் இருந்தாலும் பணக்காரன்னா பணக்காரி அவ்வளோ மாதிரி தான் இருக்கணும். அவன் மேலே எனக்கு சில கோபங்கள் இருக்கலாம், ஆனால் வந்து அந்த மீனா உனக்கு தரமான ஆள் கிடையாது, உனக்கு ஈக்குவல் கிடையாதுமா, நீ பேசாத அப்படின்னோடனே சரி ஆண்டி இன்னும் அவட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணுது. ஆனால் நான் சொல்லதை கேட்குதுல, அதை மாதிரி நீ பண்ண வேண்டியதுனா, ஏன் மீனாவுக்கு ஏன் நீ ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறாங்க. ஆண்டி மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணதுன்ட்டு நான் பண்ணலை, நான் பண்ணது வந்து வித்யாவுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. வித்யாவுன்னு ஏமாற்றிட்டே இருக்கா, நீ வித்யாட்ட தான் பணம் கொடுத்துருக்கேனே அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜ் கால் பண்ணுறாங்க. டே மனோஜ் எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. எம்னா கம்பெனியில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கம்பெனியா, ஆமாம் அந்த ஒரு ஆர்டர் விஷயமா ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம்மா, என்னம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. வராங்க. வந்தோடனே என்னம்மா ஸ்டேஷனுக்கு போனீங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்து அந்த மீனா பக்கத்தில் பார்வதண்டா அப்படிங்கிறாங்க. சரிம்மா யார் எடுத்தாங்களோ அந்த பணத்தை அப்படிங்கிறாங்க. டேய் ஓன் பொண்டாட்டி தண்டா எடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் என்னம்மா சொல்கிறேன், ஏன் பொண்டாட்டி எடுத்துருக்காளா, ஏன் பொண்டாட்டி பணம் எடுக்கிறதுக்கு என்னம்மா அவசியம் இருக்குது, ரோகிணி நீ யார் கேட்டு பணம் எடுத்த அப்படிங்கிறாங்க. நம்ம ஆண்டி பணத்தை எடுக்க எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. உனக்கு உரிமை இருக்குது ரோகிணி, ஆனால் கேட்டு எடுக்க வேண்டியதானே, அந்த பணத்தை என்ன தான் செஞ்ச அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, வேறு யார், அந்த வித்யா பிள்ளைகிட்ட தான் கொண்டு கொடுத்துருக்கா, அந்த வித்யா பிள்ளை இவகிட்ட பணத்தை வாங்குறது தான் இவகிட்டே பழகுறா, அது ரோகிணிக்கு தெரிய மாட்டேங்குது. ரோகிணியும் பாவப்பட்டு ஐயோ கஷ்டப்பட்ட பிள்ளைன்னு அப்பப்போ கொடுத்து உதவுறா, இப்போ பெரிய அமௌண்ட்டாக அட்டையை போட்டிருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா யாருக்குமே நான் ஒரு 80,000 கொடுத்துருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. நீ 80,000 கொடுத்துருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என்கிட்ட ரோகிணி தான் வாங்கி கொடுத்தா, அது போக ரோகிணி ஒரு 4 லட்ச ரூபா லோன் போட்டு கொடுத்துருக்கா ஒரு பேங்கில் அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன என்ன மனோ சொல்கிறான் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லாண்டி அது வந்து என்னது அது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4 லட்ச ரூபா போட்டு கொடுத்துருக்கா, நான் ஒரு 80,000 போட்டு கொடுத்துருக்கேன், இப்போ இவகிட்ட 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கா, இப்படியே வாங்கிட்டு தான் என்னம்மா அர்த்தம், நீங்கள் சொல்லி புரிய வைங்கம்மா, அந்த வித்தியாலாம் இவ ஈக்குவலுக்கு ஃப்ரெண்டாம்மா, இவன் வசதி என்ன அவன் வசதி என்ன அப்படிங்கிறாங்க. அதை தாண்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு ரோகிணி, உன்னை மாதிரிலாம் இருந்தால் தான் சரி வராது, இன்னும் அந்த வித்தியாட்ட பேச்சு பழக்கத்தை போகிற அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நம்ம பேசலை அப்படிங்கிறாங்க. பேசுறது இருக்கட்டும், என் பணத்தை எப்போ தருவோன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் நான் பிறகு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவட்ட கேளு, அவளால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் முதல்ல மீனாட்ட பேசுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் பேசினா சரியாக இருக்காது, பார்வதி நீ பேசி மீனா ஃபோன் பண்ணி அந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்க சொல்லு, பணம் கிடச்சிட்டுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை கால் பண்ணுறாங்க. மீனா அந்த பணம் கிடச்சிருச்சுமா, யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் வெளியே சொல்ல ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால் நீ வந்து அதை எடுத்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிடுமா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் உண்மையில் தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. உண்மையில் தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. உடனே நேராக போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறாங்க. வாபஸ் வாங்கிட்டு ஆண்டி நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்ல வந்து வராங்க. இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க, மனோஜ், ரோகிணி, விஜயா, பார்வதி எல்லோரும் இருக்காங்க. இதை பார்த்துட்டு யார் ஆண்டி எடுத்தா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆள் தான்மா, இங்கே பக்கத்தில் தான் அவளுக்கு வீடு, அவள் எடுத்திருக்கா, அவர் கஷ்டத்தோடு ஊர் எடுத்திருக்கா, சொல்லிட்டா, அதுவும் பணத்தையும் தந்துட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியா அத்தை, சரித்த உங்கள் பணம் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் பண்ணேன், ரோகிணி நீங்கள் பண்ணது பெரிய காரியம்தான், வரேன் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க.
பார்த்தியா பார்வதி எவ்வளோ திமிருன்னு சொல்லிட்டு வாங்கத்தான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல, அவள் பாட்டில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. நீ வா மருமகன்னு கேட்கல, அப்புறம் அந்த பிள்ளை எப்படி கேட்கும்? அந்த பிள்ளை வீட்டில் உனக்கு அவ்வளவு அனுசரணையாக தான் நடந்துக்கிட்டு, அப்புறம் அந்த பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்க, அதை நடக்கக்கூடியதே பாரு அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி, நீ மனோஜ் கூட போயிட்டு வா, எனக்கு நடன பள்ளியில் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரித்தை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோஹிணி, இவ்வளோ பணத்தை விட்டுக்கிட்டு இருக்காத, பணம் தான் பெரிய விஷயம், நட்புலாம் பெரிய மேட்ரு கிடையாது. எனக்கு ஒரு பணத்துக்கு ஒரு இழுக்கு அப்படின்னு சொன்னால் என் நண்பராக இருந்தாலும் சரி தான், கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி தான், வேணான்னு சொல்லிவிட்டு பணம் சைடு தான் நிற்பேன். நீனும் அப்படி தான் நிற்கணும், அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும். பார்த்தல, அந்த ஜீவாட்ட அந்த பணம் வாங்கின பிறகு தான் நம்மளால் பிஸ்னஸே பண்ண முடிஞ்சிச்சு. இல்லை அப்படின்னா நான் வேலை இல்லாமல் அந்த பார்க்குக்கும் உங்களை ஏமாற்றிட்டு தான் அலைய வேண்டியிருந்திருக்கும். இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பணம் தான் முக்கியம், பணம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. நம்மக்கிட்ட அந்த ஃபர்னிச்சர் கடை இருக்குது, போய் இன்றைக்கி பெரிய டீலர்ஷிப் நமக்கு தராங்காங்க. இப்போ இதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எழுந்து கிடச்சிருக்குன்னு நினச்சிப்பாரு, ஒன்றுமே கிடையாது. அதுபோக பணத்தோட அருமை உனக்கு தெரியல, அதுதான் உண்மை. உங்கள் அப்பாட்ட கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அவர்கிட்ட நீ சண்டை போட்டு வருவியா? போன இடத்துல நான் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்திருக்கே மாட்டேன். அவர் என்ன சண்டை போட்டாலும் சொத்து இவ்வளோ சொத்து இருக்குது, நம்ம இதை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி அந்த சொத்தையே தான் சுற்றி சுற்றி வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காதுங்கன்னா, வந்து வித்தியாட்ட சொல்லி பணத்தை எப்படியாவது வாங்கிடுறேன், இனி வித்தியா வீட்டுக்கிட்ட விட்டு போங்க அப்படிங்கிறாங்க. வித்தியா வீட்டுக்கிட்ட விட்டு போகிறேன், இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கா, அந்த பேங்க்கில் உள்ள பணத்தையும் கட்ட சொல்லு, நம்மளுக்கு வர வேண்டிய 2,80,000 வாங்கிடு அப்படிங்கிறாங்க. 2,80,000 அப்படிங்கிறாங்க. ஆமாம், அம்மா பணம் 2 லட்சம், நான் ஒரு 80,000 கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வாங்கிடு, சேர்ந்து அப்போலாம் வட்டியும் வாங்கிடு அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கார் அடிச்சு போனோன்னே, எப்பா பணம் பணம்னு இருக்கு, ஆனால் அம்மையும் மூளையும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது. இந்த மீனா வேறு தேவையில்லாமல் வந்து பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க. வாடி அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு காஃபி போட்டு தட்டி தலைவலிக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நீ தானே அடுத்தவங்களுக்கு தலைவலியை ஒன்று பண்ணுவேன், உனக்கே அந்த தலைவலிக்கு அப்படிங்கிறாங்க. நக்கல் பண்ணாத, முதல்ல ஒரு காஃபி போட்டு கொண்டா அப்படிங்கிறாங்க. காஃபியை குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இந்த மீனா தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிருக்கா. பார்வதி அத்தை ஏதோ வகையில் உழம்பிட்டாங்க போல். ரோஹிணி தான் வந்து குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவள் தாலி கொடியை விற்று தான் பணம் கொடுத்துருக்காமா. என் வீட்டில் காணாமல் போன பணத்தை கூட ரோஹிணி தான் தந்தது திருப்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போலுக்கு. அத்தை பணம் உண்மையிலே காணாமல் தானே போயிருக்கு, நான் பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுக்க வச்சு என்னையும் எங்கள் அத்தையும் விசாரிக்க வச்சு ரேகையை வாங்கி அவங்க எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை, டவார்னு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து மீனாவை வாபஸ் வாங்கிறதுக்கு பார்வதியை ஏதோ முறுக்கி விட்டேன், அதனால் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓ, நீ உள்ளே போகிறது தற்சமயம் தள்ளி போயிருக்கு அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம், அந்த தினேஷுக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் நீ உள்ளே போயிடுவ. என்ன உன்னை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வந்தாலும் கண்டிப்பாக என் குடும்பத்தை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தையே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு உள்ளே வச்சுருவாங்க. இதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நடக்காது, எங்கள் அத்தையை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தையோட பாசம் பணப்பாசம்தான். உன்கிட்ட பணம் என்றைக்கு இல்லை அப்படின்னு தெரிய வருதோ அன்றைக்கே நீ வேண்டாம், அந்த வீட்டுக்கு நீ லாய்க்கு இல்லை, மீனாவது பூ வியாபாரம் பண்ணியாவது என் பேரை காப்பாற்றா, நீ அதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன் நடி அப்படிங்கிறாங்க. பார்லர் வச்சுருக்கேன்னு நடிச்சிக்கிட்டு இருக்கேன், கொண்டு பார்லர் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீனே ரொம்ப ஓட்டுற அப்படிங்கிறாங்க. விடு விடு, எப்படி தான் சமாளித்தா அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு டெக்னிக்கில் சமாளிச்சிட்டேன்டி அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி பார்லர் போகிறேன் எப்படி அப்படிங்கிற. ஒரு பக்கம் போகல, எனக்கு கொஞ்சம் தூங்கணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறாங்க. தூங்கி முடிச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது பார்லர் ஓனர் ஃபோன் அடிச்சிடுறாங்க. ரோஹிணி, நான் பார்லர் தான் வந்துட்டுருக்கேன், பார்லர் தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே போய்ட்டு வரேன் வித்யா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பைக் எடுத்து நேராக பார்லர் போயிடுறாங்க. என்ன மேடம் இவ்வளோ அவசரமாக வரீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ஓனர் வந்துட்டுருக்காங்களா, நான் வந்து இப்போ தான் வந்த மாதிரி காட்டக்கூடாது, காலையிலேருந்து நான் தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. சும்மையாவது பார்லரில் உள்ள க்ரீம் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி சீன் போட்டுட்ருக்காங்க. ஓனர் வந்துடுறாங்க. ரோஹிணி வாங்க, ஒரு பிரான்ச்சுக்கு வந்து ஆளே இல்லை, அந்த பிரான்ச்சு நீங்கள் சேர்த்து பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் நிர்வாகத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டேன், 2 பிரான்ச்சும் சேர்த்து பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடத்துக்கு காரில் ஏறி போகிறாங்க. போய் அந்த பிரான்ச்சை பார்க்குறாங்க. இதில் 8 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த பிரான்ச்சும் இந்த பிரான்ச்சும் சேர்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் கரெக்டாக வசூல் பணத்தை கொடுத்துட்ருக்கீங்க, இதுலேயும் நல்ல லாபத்தில் கொடுங்க, நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னோ பார்த்துக்கோங்க, இங்கேயும் அங்கேயும் போகிறதுக்கு ஒரு பைக் ஒன்று வாங்கி தரனாலும் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்றாங்க. ஃபோனில் பேசுகிறாங்க. பேசிட்டு ஒரு புது பைக் ஒன்று ரெடி பண்ணுங்கள்,
ரோஹிணி பேர்லேயே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி ப்ரூஃப்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அனுப்புன ரோஹிணி இப்போ பார்லருக்கே வந்துடும், பைக் வந்துடும், அப்புறம் வந்துட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு 2 பிரான்ச்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு 2000 செலவுக்கு வச்சுக்கோங்க, பெட்ரோல் டீசல் போட்டதுக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மேடம் பெட்ரோல் தானே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு 2000 கொடுத்துட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. வித்யாவை கால் பண்ணுறாங்க. வித்யா, எனக்கு இன்னொரு பைக் ஒன்று வந்துருச்சு, ஓம் பைக் எடுக்கவா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் ஓனரு இன்னொரு பிரான்ச்சையும் நீ பார்க்க சொல்லிட்டாங்க, 2 பிரான்ச்சையும் நீ போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பஸ்லேயோ ஆட்டோலையோ போனால் நல்லா இருக்காது, பைக் ஒன்று வாங்கி தரேன், அது உன் பேர்லேயே வாங்கி தரேன் அப்படின்ட்டாங்க. அதுவும் உடனே வாங்கி தந்துட்டாங்க. ஏன் பெட்ரோல் கூட காசு 2000 தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. பயங்கரமான ஓனர் தாண்டி, ஏற்கனவே இந்த கல்லாவை வச்சு நல்லா கல்லா கட்டுற, கொஞ்சம் செலவுக்கு கல்லாவிலே எடுத்துக்கிற, இப்போ 2 கல்லாவா அப்படிங்கிறாங்க. பிறகு என்னடி செய்ய, என் தேவையை பூர்த்தி பண்ணது பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல, வாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லர் வர்றாங்க. அங்கே பைக் எடுத்துக்கிறாங்க. பைக் எடுத்துகிட்டு சரி இது பைக்கெலாம் வாங்கியிருக்கா, பார்ட்டி கிடையாதா அப்படிங்கிறாங்க. சரி வா பார்ட்டி வைக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் போய் பார்ட்டி வச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சிட்டி கால் பண்ணுறாங்க. சிட்டி கால் பண்ணி ரோஹிணி உடனே ஒரு 50,000 வேணும் அப்படிங்கிறாங்க. 50,000 வேணுமா, ஏன்ட்ட ஏது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி உடனே 50,000 வேணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்கு இப்படி கேட்குறீங்க சிட்டி அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் தந்த 2 லட்ச கொடுத்துட்டேன், இப்போ ஒரு 50,000 போட்டு விடுங்க, அவனுக்கு ரொம்ப மோசமாக இருக்குங்கிறாங்க. இப்போ 50,000 நான் எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. சிட்டி 50,000 உங்களுக்கு பெரிய மேட்ரா அப்படிங்கிறாங்க. எனக்கு 50,000 மேட்ரு இல்லை தான், ஆனால் உங்கள் கதைக்கு என் பணத்தெல்லாம் செலவு பண்ண முடியாது, 50 ரூபா தந்தேன்னாக்கா நான் வந்து இந்த கதையை ஒழுங்கு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக உள்ள பார்லர் கடையில் உள்ள கல்லாவில் போனோம். இன்றைக்கி வசூல் போனது, அப்புறம் பழைய பார்லர் உள்ள வசூலான பணம் ரெண்டையுமே இது பண்ணி 56,000 வருது. 6,000 மட்டும் கையில் வச்சுக்கிட்டு 50,000 வச்சுருக்கேன் சிட்டி, வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. நான் வரல, என் ஆளை வர சொல்கிறேன், நான் கேரளாவில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளை வர சொல்கிறாங்க. அவங்ககிட்ட 50,000 கொடுத்து விடுவாங்க. உடனே சிட்டிகிட்ட கொண்டு கொடுக்காங்க. பரவாயில்லையே 50,000 உடனே பரட்டிடுறாள். அவளுக்கு பணம்லாம் அவளுக்கு ஒரு மேட்ரு இல்லை போல். நம்மகிட்ட 2 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வட்டிக்கு வாங்குறதே பெரும்பாடாக இருந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி கதைக்கு உடனே காசு கொடுக்கல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி இப்போ உடனே கல்லால் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் 1 மாதம் கழிச்சு தானடி கணக்கு கொடுக்கணும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நீ என்னடி பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. என் வாழ்க்கையே புரியலடி. என்ன ஒன்று, இப்போ பணம் கொடுக்குறதுக்கு 2 பார்லர் இருக்குது, 2 கல்லால் எடுத்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். எங்கள் ஓனர் அந்த அளவுக்குலாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆள் இல்லை. அதுக்கு 32 பிரான்ச் இருக்குது. 32 பிரான்ச்சில் பெரிய அளவில் வருமானம் எதுவும் இல்லை போல். நான் கொடுக்குறது நல்ல வருமானம் நினச்சி என்னை ரொம்பவே மரியாதையாக வச்சுருக்கு. இப்படியே நல்லா பண்ணணும், 32 பிரான்ச்சு நீங்களே பார்த்துக்காங்கன்னு சொல்லிடுவோம். அப்படி பார்த்துட்டோம்னா எனக்கு சரியான காசு. ஒரு பார்லரில் ஒரு நாளைக்கு நான் 2000 எடுத்தேன், நினச்சி பாரு, நல்ல சம்பாத்தியம். கண்டிப்பாக அந்த மேடத்தை எப்படியாவது இது பண்ணி நம்ம அதை ஆட்டை போட பார்க்கணும். நம்ம சொந்தமாக பார்லர் வச்சா கூட வேலையாட்களை பூரா வந்து நம்ம பார்க்கணும், வைக்கணும், பேசணும், அது போக வந்து சம்பளம் கொடுக்கணும். இதில் அப்படி இல்லை, ஓனரே எல்லாரையும் வச்சுருப்பாங்க. நம்ம போய் எவ்வளோ வருமானம் வருது, என்ன வருது, க்ரீம் இது இல்லைன்னு மட்டும் பார்த்து வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து பணத்தை ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பயங்கரமான ஆள்டி நீ அப்படிங்கிறாங்க. பயங்கரமான ஆளாக போய் தான் இவ்வளோ சமாளிச்சுட்டு கதையை பேசி கொண்டு போக முடியுது, இல்லைன்னா கஷ்டம் தானே வித்யா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி சரி பார்ட்டி மாதிரிலாம் கூட ஒழுங்கா அப்படிங்கிறாங்க. அதில் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்காங்க. அப்புறம் கொடுத்துட்டு சரி ரைட்டு நேரம் ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ரோஹிணியும் பார்லர் வந்துடுறாங்க. இப்படியா இருக்குது இங்கே பார்வதிட்ட விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வித்யா பிள்ளை எப்படி அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, இல்லை என் மருமகளை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு இருக்காள, திருப்பி பணத்தை கொடுப்பாளா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைய பார்க்க பாவமாக தெரியுது. ஒரு செயினை தான் போட்டிருக்கு, ஏதோ கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கு. அவங்க அப்பா அம்மா ஊரில் இருப்பாங்களே என்னமோ தெரியல. இது வந்து அதுதானே காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கு, கடையில் எதுவும் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இல்லை, பாவம் தான் அப்படிங்கிறாங்க. பாவம் தானா, அப்போ என் மருமகளுக்கு பணத்தை கொடுக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படிமா தெரியும் அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ என் கூட வா அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. இந்த நீ சொல்லுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த வித்யா வந்து என் மருமகளுக்கு பணத்தை கொடுக்க மாட்டா, என் மருமகளை ஏமாற்றி தொலைதா, இவன் மேலே ஒரு பெட்டிஷன் கொடுத்து பணத்தை வாங்கிடுவோம் அப்படிங்கிற. அம்மா தாயே, நான் ஸ்டேஷன் பக்கத்தில் வரல அப்படிங்கிறாங்க. பார்வதி நான் சொன்னால் கேட்பையா கேட்க மாட்டேயா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன என்னான்னு சொல்லி கேட்பேன், ஸ்டேஷனுக்கு போகிறியா, நீ போயிட்டு ஒரு ஆட்டோ வேணால் பிடிச்சி விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ கால் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோ வருது, ஸ்டேஷன் வரைக்கும் விஜயா போகிறாங்க. போய் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தானே அது அந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த பெட்டிஷனில் இது வேறு பெட்டிஷனு, என் மருமகிட்ட ஒரு ஆள் பணத்தை வாங்கிட்டு தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க.
உங்கள் மருமக பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க ரோகிணி. அவங்களுக்கு வந்து என் மருமகளுக்கு வந்து ஊர் மலேசியா, அங்கே பெரிய கோடீஸ்வரி, இங்கே வந்து இருக்கா அப்பாட்ட சண்டை போட்டு அப்படின்னு. எவ்வளோ நாளாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே என் மருமக வந்து 1.5 வருஷமாக அங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா கல்யாணத்தெல்லாம் பதிஞ்சிச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பதிஞ்சாச்சு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவங்களுக்கு வந்து வருவானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உயரதிகாரி வந்துடுறாங்க. என்னப்பா யாருப்பா இது அப்படிங்கிறாங்க. ஓ இந்த மேடமா, என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் ஒன்றும் இல்லை, என் மருமக ஃபாரின்லேருந்து வந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க இந்த பிள்ளைக்கிட்ட ஃப்ரெண்டுன்னு ஒரு பிள்ளை பழகி பணம் நிறைய ஆட்டையை போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச பணமே கிட்டத்தட்ட ஒரு 6,80,000 கிட்ட ஆட்டையை போட்டிருக்கு. இன்னும் எத்தனை லட்சம் ஆட்டையை போட்டிருக்குன்னு தெரியலை. கூப்பிட்டு விசாரிச்சாதான் தெரியும். அந்த பிள்ளைக்கிட்ட பணத்தை வாங்கி என் மருமகிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க மருமகளை கொண்டு பெட்டிஷன் கொடுக்க சொல்ல வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த புள்ள வந்து வெளிநாட்டில் உள்ள புள்ள, வெளிநாட்டில் உள்ள பிள்ளையா ஓ அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவங்க எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக வச்சுருக்காங்களா வெளிலேருந்து வந்ததுக்கு அப்படிங்கிறாங்க. பேப்பர்ஸ்னால் ஏம்மா வெளியிலேருந்து இங்கே வந்தால் இங்கே வந்து குடியிருந்தால் நிறைய நடைமுறை இருக்குது, அந்த நடைமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ தெரில சார், எங்கள் மருமகளுக்கு தர வேண்டிய பணத்தை மட்டும் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது முறைப்படி என்ன செய்யணுமோ செய்வோம், முதல்ல உங்கள் மருமகளையும் கூப்பிட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. சார் என் மருமகள் வந்து சாதாரண ஆள் இல்லை சார், அவர் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கான். இன்னும் 2-3 பார்லர் வைக்கிறதுக்கு இடம் பார்த்துட்டு அலைதாங்க, பிஸியாக இருப்பாள். அது போக நான் இப்போ வேறு சத்தம் போட்டிருக்கேன், அதனால் சரி கூப்பிட்டு வரேன் சார், ஒரு நாள் பார்த்து கூட்டி வரேன் அப்படிங்கிறேன். சரி கூட்டி வாமா, அந்த வித்யான்னு சொல்லுறீங்களா, ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுங்க, அவங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே இங்கேருந்து நேராக ஒரு பிசி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே வித்யாவா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னோடனே ரொம்பவே பயந்துடுறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, அவங்க மேலே ஒரு ஆள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க விஜயாங்கிறவங்க, உடனே ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சார், அது சொன்னால் தான் சார் வர முடியும், நான் கல்யாணம் ஆனது ஆகாத பொண்ணு, இனி போய் கூப்பிட்றீங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா யார் மேலே யார் பெட்டிஷன் கொடுத்தாலும் கூப்பிடணும், இதுதான் எங்கள் வேலை, சரிங்களா, நீங்கள் வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே உடலை வித்யாவுக்கு. உடனே ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றாகலையே அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தை என் மேலே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. என்ன பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு தெரில, ஸ்டேஷன்லேருந்து என்ன கூப்பிட்றாங்க, எனக்கு என்ன பண்ணனே தெரில, நீங்கள் ஒத்தட்ட பேசிட்டி அப்படிங்கிறாங்க. உடனே பதறிக்கிட்டு அடிக்காங்க. ஆண்டி ஏன் ஆண்டி நீங்கள் ஸ்டேஷனில் வித்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, மனோஜிட்ட ஒரு 80,000 வாங்கி கொடுத்துருக்க, நீ இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்துருக்க, அது போக 4 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துருக்க, அதுக்கு வட்டி முதல்ல என்ன வருதோ, இப்படி ஏகப்பட்ட பணம் நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்காம்மா. அவளுக்காக ஏன் அதுக்கு நீ கஷ்டப்படணும், என் மனோஜ் கஷ்டப்படணும். அதுக்கு தான் நான் வந்து அந்த பிள்ளைய பழக்க வழக்கம் உனக்கு வேண்டாம், இதோட போட்டும், நம்ம பணத்தை தந்துட்டு போட்டோம்னு சொல்லி தான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேம்மா. நீ பெரிய பணக்காரி, வெளியிலேருந்து வந்திருக்க, மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன், பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, வர சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் வரும்போது கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கு ரொம்பவே பயமாகுது. நம்மளே குமரிப்பாளையத்தில் பிறந்துக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம், எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த ஆண்டி கேட்கும் போதெல்லாம் பணம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையை காமிச்சு வச்சுருக்கோம். இப்படி இருக்கும்போது ஸ்டேஷனில் இதெல்லாம் கேட்டால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. ஆண்டி வித்யாட்ட நான் பேசிட்டேன், அவங்க தாரன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தது சரி கிடையாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் ரொம்ப நாளாக தாரன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, மனோஜ் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான், மனோஜ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் எல்லாம் செஞ்சேன், அவனும் சரி கொடுமா அதான் சரின்னு சொன்னான், அதை தான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக மனோஜ் கிடைக்கிறாங்க. மனோஜ் நீ எப்படி வித்யா மேலே பெட்டிஷன் கொடுக்க சொல்லுவ அப்படிங்கிறாங்க. பிறகு நீயும் பணம் வாங்குற மாதிரி இல்லை, நீ பணத்தை வாங்கி தாராங்க எப்போ தாராங்க அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்பா நீ ஏமாத்த தான் அர்த்தம், அதான் அம்மாட்ட சொன்னேன், பெட்டிஷன் கொடுக்க போகிறான்னாங்க, கொடுமான்னேன். இல்லைன்னா தப்பு இருக்குது, நம்ம பணம் நம்மளுக்கு வேணும்ல, நான் 80 ரூபா கொடுத்துருக்கேன், நீ 2 ரூபா கொடுத்துருக்க, பேங்க் வேறு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்து 4 லட்ச ரூபா கொடுத்துருக்க, வட்டி முதல்னு ஏகப்பட்ட அமௌண்ட் வரும், அது அவள் தானே கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அவள் எல்லாத்தையுமே தாரன்ட்டா, நீ ஏன் மனோஜ் இப்படி பண்ணுறீங்க, ஒரு வாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தருவா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, பணத்தை செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி அம்மா கம்ப்ளைண்ட் வாபஸ் எங்கலைன்னா அவன் நடக்காது, அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பே உனக்கு வேண்டாம், எவ்வளோக்கு அவட்ட பழகவே கூடாது அப்படிங்கிறாங்க. அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, அந்த வித்யாவுக்காக என்னையும் ஒரு மாதிரி பேசுகிற, நான் முக்கியமாக உனக்கு அவள் முக்கியமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் இப்போ இருக்க சூழ்நிலையில் உனக்கு யார் முக்கியம், எனக்கு முக்கியம் இல்லை, அந்த பெட்டிஷனை வந்து நீங்கள் வாபஸ் வாங்கணும்னு சொல்லு அம்மாவை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒன்றுமே ஓடலை, என்ன செய்கிறது ஒன்றும் புரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க.
வித்யா எங்கள் ஆண்ட்டி வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. நான் என்னடி பண்ண முடியும்? நீ எல்லாம் பண்ணிவிட்டு என்னையும் போட்டு கொடுத்துருக்க நீ அப்படிங்கிறாங்க. நான் போட்டு கொடுத்தேனா அப்படிங்கிறாங்க. அப்புறம் உங்கள் அத்தைக்கு எப்படி தெரியும் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சாரிடி நான் தாண்டி பேச்சு வழக்கில் ஒன்றை மாற்றி விட்டா ஒரு இருக்காதுன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ என் ஃப்ரெண்டு தான், உனக்காக நான் என்னன்னாலும் சகிச்சுப்பேன். ஆனால் வந்து 4 பேருக்கு மத்தியில் நீ பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறிய வைக்கிறியன்னு சொல்லி நீ ஸ்டேஷனில் கேட்டாங்க, என்னை ஒரு மாதிரி நடத்துனாங்கன்னா நான் உள்ளது தாண்டி சொல்ல வேண்டியிருக்கும். நான் உங்ககிட்ட இது வரைக்கும் ஆச்சு 5 காசு வாங்கினது கிடையாது. என் உழைப்பில் இருந்து என்ன என்னோடய முதலீட்டிலேருந்து எல்லாமே நீ தான் வாங்கி பயன்படுத்துகிற. ஏன் சொல்லப்போனால் என் தங்க நகை கூட ஒரு 5 பவுன் நகை உனக்கு தந்திருக்கேன். அதை கூட நீ விற்றோ அடவு வச்சோ என்னமோ பண்ணியிருக்கேன். ஆனால் அதை கூட நான் இது வரைக்கும் கேட்கல. நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோ எங்கள் வீட்டில் இருந்தோ உங்கள்கிட்ட சேர வேண்டாம், அந்த பிள்ளை நீ உழைக்கிற உழைப்பு பூரா அது பயன்படுத்துது வேண்டான்னு சொல்லும் போது கூட எங்கள் குடும்பம் எதை சொன்னாலும் நான் கேட்காம உனக்கு தான் செஞ்சேன். நீ சொல்கிற நீ போட்டு கொடுக்குற இந்த மாதிரி பணம் எல்லாமே வித்தியா தான் வாங்கிக்கிறான் என்கிட்ட வச்சுக்கிறான்ட்டு அவங்க வந்து என் மேலே கொட்டேஷன் கொடுக்குறாங்க. என்னத்தை சொல்கிறது அப்படின்னுட்டு இருக்கும்போதே ஸ்டேஷன்லேருந்து வந்துடுறாங்க வித்யா வீட்டுக்கு. என்னம்மா அவங்கள வர சொன்னால் நீங்கள் பாட்டில் மணிக்கணக்கில் இருக்கீங்க, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சார் இப்போ தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிறகு பேசுங்கம்மா, ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் பாரு, நாங்கள் 1 மணி நேரம் சமாளிப்பேன், 1 மணி நேரத்தில் இந்த பிரச்சனையை முடிச்சு விடலை அப்படின்னு சொன்னால் நான் எல்லாத்தையுமே உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும். எனக்கு வேறு வழி தெரியல. என்ன நீ போட்டு கொடுக்கும்போது நான் உன்னைய காட்டி கொடுக்கல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. நேராக பார்லர்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஆண்டி தயவு செய்து பெட்டிஷன் வாபஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம எதுக்கு வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. வித்யா பணம் தாரேன்ட்டா அப்படிங்கிறாங்க. எப்போ பணம் தருவா அப்படிங்கிறாங்க. ஆண்டி பணம் இன்னும் 1 வாரத்தில் அவள் தந்துடுவா அப்படிங்கிறாங்க. ஏம்மா 1 வாரத்தில் தரமாட்டாமா அவன்கிட்ட ஏது பணம் அப்படிங்கிறாங்க. இல்லை 1 வாரத்தில் தந்துடுவா அப்படிங்க. 1 வாரத்தில் தந்துடுவான்னா அதுக்கு என்ன கேரண்டி அப்படிங்கிறாங்க. ஆண்டி 1 வாரத்தில் தந்துடுவா, அதுக்கு நான் தான் கேரண்டி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, இது சரி வராது, ஒரு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன செய்யனே தெரில. மறுபடியும் மனோஜுக்கு கால் பண்ணி, மனோஜ் இந்த மாதிரி வித்யா மேலே பெட்டிஷன் கொடுத்து சரி கிடையாது, அவள் கல்யாணம் முடியாத பிள்ளை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அதை நீ ஃபோனை கட் பண்ண அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போது வேறு வழியே இல்லை, முத்துட்டு தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் ஸ்டாண்டுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. முத்து உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன பார்க்க வந்திருக்கீங்களா, என்ன பார்க்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, என் ஃப்ரெண்டு வித்யா மேலே உங்கள் அம்மா பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் தான் வாபஸ் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. எங்கள் அம்மா நல்ல காலத்தில் என் பேச்சை கேட்காது, உங்கள் ஃப்ரெண்டு மேலே ஏன் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, வித்யா என்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கா, அதை திருப்பி தர மாட்டேக்கால, சீக்கிரம் தர சொல்லுங்கள், வாங்கி தாங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. வித்யா வந்து தாரன்னு சொல்லிட்டா. அந்த சூழ்நிலையில் வந்து இவங்க பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அவள் கல்யாணம் முடியாத பிள்ளை, இப்போ வேறு ஸ்டேஷன் வந்து வித்யாவை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ பாவமே அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன முத்து இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் எப்படி உங்கள் அம்மாட்ட பேசி ஒழுங்கு போடணும் அப்படிங்கிறாங்க. நான் பேசினா ஒன்றுமே நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பேசினா வேண்டாதான் செய்வாங்க, உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு. இப்படி இருக்கும்போது நீங்களும் மனசு சொன்னால் தான் எங்கள் அம்மா கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. முத்து உங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க, நீங்கள் உங்கள் அப்பாட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், ஆனால் சில நேரத்தில் எங்கள் அப்பா சொல்லி மீறி தான் பேசுவாங்க அம்மா. சரி நான் நீங்கள் இவ்வளோ தேடி வந்திருக்கீங்க, போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கால் பண்ணுறாங்க. ஃபோனையும் எடுக்கல. அப்பா இவ்வளோத்துக்கு எங்கே இருப்பாங்க, பார்க்குக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி நான் பார்க்கில் போய் அப்பாவை பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே அண்ணாமலை வாக்கிங் போய்ட்டுருங்க. என்னப்பா ஃபோன் அடிச்சு எடுக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வாக்கிங் போகும்போது சைலண்டில் போட்டுருவேன். என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, உன்னை தான்ப்பா பேசணும், நீ தான்ப்பா ஒரு கதை ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன கதைடா என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, அந்த வித்யா மேலே அம்மா ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன 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 விஷயம் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா, அந்த வித்யா பிள்ளை ரோகிணிகிட்ட கொஞ்சம் பணங்கன்னு வாங்கியிருக்கும் உங்களுக்கு, அது அந்த பிள்ளை தரவே மாட்டேங்குது, அந்த பிள்ளைகிட்ட வாங்கி மருமூட்டை கொடுங்கன்னு சொல்லி அம்மா பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களா. அம்மா அந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்க மாட்டுறாங்களா, ரொம்ப வியூம் பண்ணுறாங்களா. அதுபோக அந்த வித்யா பிள்ளை 1 வாரத்தில் கொடுக்கங்க தான் அப்படிங்கிறாங்க. இவன் ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குறான், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, அவங்களுக்குள்ளே வர சொல்ல இருக்கும், இவன் ஏன் தேவையில்லாமல் பண்ணுறான், அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரின்னா அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா டிவி பார்த்துட்ருக்காங்க. விஜயா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. ஏங்க வீட்டில் டிவி பார்க்குறது தப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலை, நீ எதுக்கு வித்யா மேலே பெட்டிஷன் கொடுத்த அப்படிங்கிறாங்க. ஏங்க வித்யா நம்ம வீட்டுக்கு பணம் தரணுங்க, ரோகிணியை ஏமாற்றி ஒவ்வொரு நேரமும் பணம் வாங்கிட்டு இருக்கா, இதை நான் பார்த்துட்டே இருக்க முடியுமாங்க, அவள் பார்லர் நடத்தி பணம் பூரா அவகிட்ட போகுது, நான் எப்படி பார்த்துட்ருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பாரு அந்த வித்யா பிள்ளையும் ரோகிணி ரொம்ப ஃப்ரெண்டு,
ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து. சரியா? அவங்களுக்குள்ளே ஏதோ வரவு செலவு அவங்களுக்குள்ளே வரவு சொல்லணும் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. நீ ஏன் பெட்டிஷன் கொடுக்க அப்படிங்கிறாங்க. என் மருமகளுக்கு யார் நான் கொடுக்காம யார் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி இந்த பெட்டிஷனை வந்து கொடுக்க வேண்டாம் வாபஸ் வாங்கணும்னு நினைக்குது. அதுக்குள்ள முயற்சியில் தான் அது இறங்குது. அதனால் பெட்டிஷனை வாபஸ் வாங்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் வாபஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. விஜயா என் சொல்லுக்கு நீ மரியாதை கொடுத்ததில்ல, இதுக்கு மேலேயும் என் சொல்லுக்கு மரியாதை கொடுக்காம நீ பண்ணிகிட்டே இருந்த அப்படின்னா சௌரியத்துக்கே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்புறம் நடக்குது வேறு அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க நீங்கள் முத்து சொல்ல கேட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க. யார் சொல்லியும் கேட்டு ஆடலை, அதில் அந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்குங்க சொல்லு வாங்கு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க வாங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை தான் ஒரு வாரத்தில் பணம் தரதுன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. பணம் தரலைன்னா அப்படிங்கிறாங்க. பணம் தரலைன்னா நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எப்படிங்க தருவீங்க, உங்கள்கிட்ட எது பணம் அப்படிங்கிறாங்க. நான் எப்படியோ தரேன், ஒரு வாரத்தில் அந்த பிள்ளை பணம் தரேன் இருக்குது, அந்த பிள்ளை தரேன் நான் தரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு அப்படிங்கிறாங்க. நேராக முத்து காரில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரோகிணிக்கும் தகவல் சொல்லிடுறாங்க. முத்துக்கு மரமாக கூப்பிட்டு போகிறப்போ ஆபஸ் நான் பேசுகிறப்போ அப்படிங்கிறாங்க. அதனால் இவங்க போனோன்னு வித்தியா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வித்தியாட்ட போகிறாங்க. இங்கே பாரு கல்லில் ஒன்று அழுவாத, பணத்தை எப்போ தருவேன் அப்படிங்கிறாங்க விஜயா. ஆண்டி நான் வாங்கணும்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு. ரோகிணிட்டு தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி தான் எல்லாத்தையும் கிடந்து போட்டு கொடுத்துக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்துகிறா, பேசாமல் அவளை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. உடனே ஏம்மா இன்னும் வந்து இப்படி நடக்காது அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறாங்க. அங்கிள் நான் என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க, எதனால ரோகிணி பண்ண வேண்டியதானே, நான் ரோகிணி கொடுக்கணும், ரோகிணி தானே பெட்டிஷன் கொடுக்கணும், இவங்க எதுக்கு என் மேலே கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை சொல்லிட்டோமா, ரோகிணிக்கு நீ பணம் கொடுக்கணும் ஏதோ வேகத்தில் பண்ணிட்டா, நீ எது நினைக்காத போ, நீ கல்யாணம் முடியாத பிள்ளை சீக்கிரம் கிளம்புமா சார், கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் வந்தீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அதிகாரி வேண்டாமா சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணுறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா தேவையில்லாமல் நீ பெட்டிஷன் கொடுத்து எல்லோரும் காத்து கிடக்குது மாதிரி ஆகுது, அது கல்யாணம் முடிக்காத கொஞ்சம் வயசு பிள்ளை, அவனுக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரணும், நிறைய கதை இருக்குது, நீ தயவுசெய்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காது, நல்ல பழக்கமே கிடையாது அப்படிங்கிறாங்க. விஜயா அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே வித்தியாட்ட வராங்க. நீ ஒரு வாரத்தில் பணம் தந்துடுவல, அப்படி தரலை அப்படின்னா நான் உள்ளேயே தான் உன்னை வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வித்தியாவுக்கு சரியான கிடப்பு. யாருக்கு யார் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ தான் வந்து பணம் கொடுக்கணும் என் மருமகளுக்கு அப்படிங்கிறாங்க. உன் மருமக தான் எனக்கு பணம் தரணும், நான் சொல்லக்கூடாது எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு நானும் அடக்கி உட்காந்துட்ருக்கேன். சரியா, ஒரு மணி நேரத்தில் நீ எனக்கு இது சுமூக தீர்வு பண்ணலைன்னா நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னேன், ஒரு மணி நேரத்தை தாண்டிட்டு அப்படின்ட்டு இருக்குமோ அதிகாரி வந்துடுறாங்க. என்னம்மா சவுண்டு அப்படிங்கிறாங்க. சார் நான் தான் சார் வித்தியா, என் மேலே அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, அவங்க மருமகளை ஏமாற்றி பணம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. அவங்க மருமகளை ஏமாற்றில நான் பணம் வாங்கலை, என்கிட்ட தான் அந்த பிள்ளை வாங்கியிருக்கு, என்கிட்ட எத்தனை லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கான்னு சொல்லி என் செல்லுலேயே நிறைய ஆதாரம் இருக்குது, அதை காமிக்கிறேன், அதுக்கு மேலே நீங்கள் அவங்கள விசாரிங்க சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஏதோ மலேசியா பொண்ணு அப்படின்னு சொல்லி ரைட்டு சொன்னார், அவரை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கால் பண்ண, ரோகிணி நீ ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் வரல, நீங்கள் வித்தியா மட்டும் வெளியே கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன்னி தான் விசாரிக்கணுங்காங்க, நீ வா அப்படிங்கிறாங்க. உடனே செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடுகிறார்கள் இந்த ரோகிணி. உடனே மறுபடியும் கால் பண்ணி பாருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்போ அதிகாரி சொல்கிறாங்க, ஏம்மா கள்ளம் மருமக மேலே தான் இருக்குது, இந்த பிள்ளை இந்த மேலே இந்த மாதிரி இது தெரியல, இந்த பிள்ளை நிறைய ஆதாரத்தை காமிக்குது, உங்கள் மருமகளை தான் அனுப்பியிருக்காங்க, முதல்ல மருமகளை கூட்டுவாங்க, உங்கள் மருமக வெளியிலேருந்து வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க, அதுக்குள்ள ஆதாரத்தையும் கொண்டு வாங்க, அது பார்த்தா தான் தெரியும். சார் அவள் சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிகாரி கேட்கும்போது நம்மள சொல்கிறாங்க, அது சொந்தமாக பார்லர் வைக்கல, தவறுதலாக என் மனைவி சொல்கிறா, அந்த பார்லரில் வேலை பார்க்குது என் மருமக அப்படிங்க. என்னங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க, என் பேரில் தான் விஜயான்னு பார்லர்னு வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் வேறு ஆள்கிட்ட வேறு நேம் மாற்றிருக்கா தவிர்த்து பார்லர் அவள் பார்லர் தான் அப்படிங்கிறாங்க. விஜயா நீ புரியாமல் பேசாத, வீட்டில் போய் பேசிக்கலாம் சார், பார்லர் வேலை தான் பார்க்குது இந்த பார்லர் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 அதிகாரியை அனுப்புகிறாங்க. அனுப்பி அந்த அம்மா அந்த பொண்ணை கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பார்லர் போகிறாங்க, அங்கே ரோகிணி இருக்காங்க. ரோகிணி உங்களை வந்து அதிகாரி கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு வந்து போட்டுறாங்க. சரிம்மா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் பக்கத்து ஊரில் வந்த மாதிரி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அவன் மலேசியாவிலேருந்து வந்திருக்கா, அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரி தெரியுங்களா, 1.5 வருஷம் ஆச்சு என் வீட்டு வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. மேரேஜ்லாம் பதிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. பதிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அந்த டாக்குமெண்ட்டோட நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு எல்லாம் பேப்பர்ஸ் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல, திருதுன்னு முடிச்சுட்ருக்காங்க. வித்யா ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. நீ என்ன போட்டு கொடுத்தா நானே காட்டி கொடுக்க மாட்டேனோ அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி நீ பார்லர் வச்சுட்டியோ அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஆண்டி முதல்ல அதை இருங்க சார், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம், வித்யா விடுங்க, நாங்கள் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க.
அதெல்லாம் 2வது புறம். நீங்கள் வெளிலேருந்து வந்திருக்கதாக சொல்கிறாங்க. எங்களுக்கு அது சம்மந்தமான பேப்பர்ஸ் நாங்கள் வாங்கி வைக்கிறோம். உங்கள் சம்மந்தமான பேப்பர்ஸை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருதிருன்னு முழிக்காங்க. சார் நான் உங்கள்கிட்ட தனியாக பேசலாமா அப்படிங்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் வெளில போங்க அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு வெளிநாடெல்லாம் கிடையாது சார். எனக்கு குமரிபாளையம் தான் சார். எனக்கு அந்த விஜயான்னு பெட்டிஷன் கொடுத்தாங்களே அவங்க பையனை நான் விரும்பிட்டேன். அவங்களுக்கு வந்து பணம் இருந்தால் தான் அவங்க பையனை கட்டுவாங்கன்னு சொல்லும்போது நான் பெரிய பணக்காரி மலேசியாவில் உள்ளவான்னு சொல்லி கட்டிட்டேன் சார். மற்றபடி நான் பணக்காரிலாம் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அதிகாரி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.